In this problem we'll see determine the influential line for reaction at A continuous beam shown in the figure. Compute the influential line ordinates at 1 meter interval. In the diagram they have clearly mentioned that there are three loads. Both the ends are roller and the center one is hinged. So the distance between is 5 meter and 5 meter both the sides. Now we'll as they have given at the reaction at A, so we have to remove the support. So if we remove the support at A, then we are applying the forces according to unit A. ஓகே, இப்போ நம்ம மொமெண்ட் அபவுட் சி அப்படின்றத எடுக்கிறோம் அப்படின்னா ரியாக்ஷன் அட் ஏ ஒன்றா இருக்கும், ரியாக்ஷன் அட் சி அந்த போத் த எண்ட்ஸ் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி சென்டரில் ரியாக்ஷன் அட் பி பார்த்தோம்னா -2 இருக்கும். நான் அந்த டயக்ராமில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த டயக்ராமில் நம்ம ரியாக்ஷன் அட் ஏபிக்கு நம்ம நடுவில் ஒரு எக்ஸ்ன்னு ஒரு வேரியண்ட் ஒன்று வச்சு அதுக்கு ஒய்ஏஎக்ஸ்ஏ அப்படின்னு வச்சுருக்கோம். அதே மாதிரியே பிசிக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்றது இமேஜினேஷன் லைன் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்குமே நம்ம எக்ஸ் அப்படின்றது ஒய்எக்ஸ்ஏ அப்படின்றது நம்ம எடுத்திருக்கோம். ரெண்டுத்துக்குமே ஒய்எக்ஸ்ஏ அப்படின்ற வேல்யூ தான். அது ரெண்டுமே இமேஜினேஷன் லைன் அப்படின்றனால நம்ம அப்படி எடுத்திருக்கோம். இப்போ அதே நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி இது mx is equal to -ei d²y/dx² அப்படின்ற வேல்யூ வச்சு நம்ம ரியாக்ஷன் அட் இதை நம்ம எம்எக்ஸ் இஐக்கும் d² அதுக்கும் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 1 × x வரும். அதே மாதிரி இது ஃபஸ்ட் போர்ஷன், அதாவது A to B போர்ஷனுக்கு. அதே மாதிரி B to C போர்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ரியாக்ஷன் ஆர்பி வேல்யூ -2 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூ இன்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்ன்றதை அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் இருக்குது. அப்படின்றப்ப x - 5 அதை தான் நான் உங்களுக்கு இந்த ரெட் கலர் சைடில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை நம்ம நடுவில் நம்ம எழுதிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம இதை ஈக்குவேஷனாக எழுதணும் அப்படின்னா ei d²y/dx² is equal to -x + 2 × x - 5 அப்படின்ற வேல்யூ வரும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் பார்த்த மாதிரி 2 டைம் இன்டகிரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு -x² / 2 + c1. அதுக்கப்புறமேலு செகண்ட் போர்ஷனுக்கு பார்த்தோம்னா 2 × x - 5 / 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ei dy/dx வேல்யூ கிடச்சிடும். அது ஸ்லோப் அல்லது டீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு செகண்ட் டைம் இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் வேல்யூ வந்துடும். அதில் C2 அப்படின்ற கான்ஸ்டன்ட் இன்னொரு வேரியண்ட்டும் வந்துடும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரியே x is equal to 0, y is equal to 0 அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று வச்சுக்கணும். அதே மாதிரி x is equal to 5, y is equal to 0. ஏன்னா x is equal to 5 அப்படின்றது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸ் 5 அப்படின்னு வைக்கிறனால. இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா C1 அண்ட் C2 வேல்யூ கிடச்சிடும். அப்போ அந்த C1 C2 வேல்யூ கிடைச்சதை நம்ம yxa கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்றப்ப அது வேல்யூ ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா I/EA 1/EA is equal to x³ / 6 + 4.167 x. செகண்ட் போர்ஷனுக்கு என்ன வரும்னா +x - 5 the whole cube / 3. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது x is equal to 10. அந்த டோட்டல் டிஸ்டன்ஸை 10 இருக்கனால டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு yxaa அப்படின்றத எடுக்கணும். yaaக்கு நம்ம அந்த டோட்டல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 10 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு yaaக்கு வேல்யூ கிடைச்சிடும். இந்த yaaக்கு வேல்யூ கிடைக்கிறத நம்ம மறுபடியும் எடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா x is equal to -1/83.33